நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மாற்றலாம். Gama pa ma ga re sa da da pa.
கீழ்வேனில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானி சரிவகமரே நம பாமகாரி சதகா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 22 வரையிலானவைகள். யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்களே நோன்பு இருப்பது இல்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிளியும் கிளிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இணையதள அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் தூய செபஸ்தியார் விழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்மைகள் செய்வதாலே துன்புறுகின்ற புனிதரை போல ஓரளவேனும் நன்மை செய்வதில் நாம் தயங்க வேண்டாம், ஒருவேளை துன்பங்கள் வந்தாலும் கூட. யூதர்களின் நோன்பு என்பது ஒரு பெரிதான காரியம் அல்ல. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நோன்பு நேரம். அதற்கு பிறகு வழக்கமான உணவு உண்ணலாம். வழக்கத்துக்கு மாறாக கூட உணவு உண்பார்கள். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் உண்பது போல. பாரம்பரிய யூதர்களுக்கு நோன்பு என்பது வழக்கமான கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆண்டுக்கு ஒரு முறை பாவக்கெழுவாய் நாள் அன்று அனைத்து யூதர்களும் நோன்பு இருப்பார்களாம். இன்னும் சில பாரம்பரிய யூதர்கள் வாரத்தில் 2 முறை, அதாவது திங்களும் வியாழனும் இருந்தார்கள். இதைத்தான் இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இன்றைக்கும் திங்கட்கிழமை தான் நோன்பு இருக்க சொல்லுகிறார்கள். இயேசு நோன்பிற்கு எதிரானவர் அல்ல, சட்டங்களுக்கும் எதிரானவர் அல்ல. பழக்க வழக்கங்கள் நல்லவைகளாக இருந்தால் அதற்கும் எதிரானவர்கள் அல்ல. ஏனென்றால் நோன்பு என்பது ஒருவன் தன்னையே அடக்கி ஆள உதவி செய்கின்ற ஒன்றாகும். வாழ்க்கை எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு தன்னடக்கத்தோடு வாழ தூண்டுகின்ற ஒன்றாகும் நோன்பு. ஆனால் பரிசேயர்களை பொறுத்தவரையில் அவர்களின் நோன்பு சுய லாபத்திற்கானதாக இருந்தது. தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும் வாய்ப்பாக அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தங்களை மற்றவர்களை விட உயர்வாக எண்ணுவதற்கும் நோன்பு ஒரு காரணமாக அமைந்தது. இதை இயேசு நிச்சயமாக கண்டிக்கிறார். எந்த ஒரு செயல்பாடும் நல்ல நோக்கத்தோடு எண்ணத்தோடு அமைய வேண்டும். அப்படி அமையவில்லை என்றால் அது கேள்விக்குள்ளாக்கப்படும். நமது செயல்பாடுகள் நல்ல எண்ணத்தோடு செயல்பாட்டோடு அமைய வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். இந்த பழைய சிந்தனை புதிய சிந்தனை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய செயல் புதிய செயல்,
என்றெல்லாம் பார்க்காமல் எவைகள் நல்லவைகளோ அவைகளை தேர்ந்தெடுப்போம். ஒட்டு போட வேண்டிய தேவையில்லை. ஒட்டு போட்டால் பழையதும் நாசாகும், புதியதும் நாசாகும், நல்லது நடக்காமல் போய்விடும். எனவேதான் அந்த ஓமையிலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி செபஸ்தியாரை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். செபஸ்தியார் ரோமை இராணுவத்திலே படை தளபதியாக பணியாற்றி கொண்டிருந்த நேரம் நிறைய மனிதர்களை அவர் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, எதிர்நோக்கிலே உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருந்தார். எனவே இவருடைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஒரு அஞ்சா நெஞ்சத்தோடு இவர் இயேசுவை பின்பற்றினார். இயேசுவின் நற்செய்தி பணியாளராக இயேசுவின் நற்செய்தி அறிவித்த தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகிற நாளிலே 2 காரியங்களை மட்டும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒன்று, இறைவன் ஒருவருக்கே பணிந்து வாழ்தல். இன்னும் ஒன்று, நம்பிக்கையிலே அல்லது எதிர்நோக்கிலே உறுதிப்படுத்தப்படுவது. தூய செபஸ்தியார் இறைவனுக்கு மட்டுமே பணிந்து அல்லது அடிபணிந்து வாழ்ந்தார் என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் அரசனிடமிருந்து எவ்வளவோ எதிர்ப்புகள், நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள் வந்த போதும் அவர் அரசனுக்கு பணிந்து போகாமல் ஆண்டவர் ஒருவருக்கே பணிந்து வாழ்ந்தார். அதற்காக தன்னுடைய இன்னுயிரையும் துறந்தார். நன்மைகளை செய்வதிலே இவர் உறுதியாகவும் இருந்தார். 2வது, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே தளர்ந்திருந்த மக்களை, கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். அவர் எப்போதுமே அப்படிப்பட்ட பணி செய்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று நம்பிக்கையில் தளர்ந்திருக்கின்ற மக்களை இறை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீடுகளை பார்ப்போம். நிச்சயமாக ஓரிருவதாவது அவநம்பிக்கையில இருப்பார்கள். பைசா பிரச்சனை, நோய் பிரச்சனை, திருமணமாகாத பிரச்சனை, திருமணமானாலும் குழந்தை இல்லாத பிரச்சனை, குழந்தை இருந்தாலும் குழந்தை நம்முடைய பிடியில இல்லாத பிரச்சனை, வேற யாருக்கு பிடியிலே குழந்தை வளர்றது, இப்படி பல உறவு பிரச்சனைகள், எதிர்பாராத இயற்கை சீற்றங்களால் ஜனச்ச காரியங்களை முன்னெடுக்க முடியலை என்ற ஏக்கத்தோடு அவநம்பிக்கையோடு வாழுகிற மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அந்த மக்களை நாம் முதலில் இனம் காண வேண்டும். அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாம் நம்பிக்கையை, இறை நம்பிக்கை ஊட்டுகிற மக்களாக நாம் செயல்பட வேண்டும். அதற்கு நாமும் இறை நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்மளே இறை நம்பிக்கையில வேற இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்க முடியாது. புரியவர்களே, சீடர்கள் இயேசுவிடத்திலே எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டது போல நம்மும் கேட்கணும், எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று கேட்கும். எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்குற பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை நம்மால் மிகுதியாக்க முடியும் என்பதுதான் உண்மை. ஆகவே செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து வாழவும், நன்மைகளை செய்வதிலே நாம் துன்பப்படவும், நம்பிக்கையில் தளர்ந்திருக்கின்றவர்களை தேற்றவும், அதன் வழியாக இறையருள் யாவரும் பெறவும் இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம். பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த நாட்களிலே வாழ்கின்ற நாங்கள் ஆன்ம வழிபெற நோன்பிலிருந்து மன்றாடு பழக்கத்தை கடைபிடிக்கும் அருளையும் எங்களுக்கு தாரும். அதே வேளையிலே உமக்கு மட்டும் அடிபணிந்து நடக்கவும், அவநம்பிக்கையான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும், நாங்களும் உமது நம்பிக்கையிலே வளரவும் தேவையான ஆசீர்வாதங்களை தந்து அதன் வழியாக நன்மைகளை மட்டும் செய்வதிலே நாங்கள் துன்பப்படவும் எங்களை தயாரிக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு தாரும். உடலை உறக்கின்ற நாங்கள் உள்ளத்தை திறந்து உம்மை ஏற்றிட எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம், என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம், என் நோக்கம், என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள், பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள், பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. ஆயிரம் அம்புகள் துளைத்து நின்றாலும்
ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி. அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. பதம் வந்து நின்றால் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். பெரும் மனநோயும் மறைந்து தீரும் பேரன் பால் பதம் வந்து நின்றால் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றால் எம் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே யாம் துவளாது உம்மை நம்பி வந்தார். காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றால் என் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே யாம் புகழாது உம்மை நம்பி வந்தார். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி. அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.